பர்கூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். 96ல் செல்வி ஜெயலலிதாவே போட்டியிட்டு தோற்ற தொகுதி இது. வந்து ஒரு ஆக்சுவலி ஏடிஎம்கே அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி தான். 71ல் திமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 77 முதல் தொடர் வெற்றியில் அதிமுக இருந்தாங்க. 89 அதிமுக ஜெயிக்கிறாங்க. 91ல் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. 96ல் அவங்க இஜி சுகவனம் தோற்கடித்து எங்க வெற்றி வாகை சொல்றாரு. அதுக்கப்புறம் 2001ல் மீண்டும் தம்பிதுரை, இன்னைக்கு லோக்சபா எம்பி தம்பிதுரை அவர் ஜெயிக்கிறாரு. 6லையும் தம்பிதுரை ஜெயிக்கிறாரு. 11ல் கே கிருஷ்ணமூர்த்தி இவங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப 2021 அதாவது 96ல் ஜெயிச்ச பிறகு ஒரு பொது தேர்தலில் 21 தான் மீண்டும் இந்த தொகுதியில திமுக ஜெயிக்கிறாங்க. அதுவும் ஒரு எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது நம்ம பொறுமை பேசலாம். ஃபர்ஸ்ட் 2011ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2011ல் அதிமுக சேர்ந்த கே கிருஷ்ணமூர்த்தி கண்டஸ்ட் பண்றாரு. 56% ஓட்டு எடுத்துடுறாரு. 56% எடுக்க அப்புறம் பாமக சேர்ந்த டி.கே. ராஜா வந்து 37.4% எடுக்கிறாங்க. அதிமுக தேமுதிக கூட்டணி, திமுக பாமக பிசிக கூட்டணி. 2016ல் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் வந்து 42.8% இருக்காங்க. திமுக வேட்பாளர் ஒரு சின்ன மார்ஜின்ல கிட்டத்தட்ட 1000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தோக்குறாரு இசி கோவிந்தன்றவர். பாமக 9% ஓட்டு எடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகள் பெருசா சொல்ற மாதிரி ஓட்டு எதுவும் இல்லை. ஸோ 2021ல் இந்த 42.9 சேரும் 51 வரணும். ஆனா அது வரல. 42.7 தான் அங்க இருக்கு. மாறாக அந்த ஓட்டு வந்து அதிமுக வீழ்த்துறதுக்காக திமுக மதியழகனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுலதான் பெருசா ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2024ல் இங்க பொசிஷன் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து 43% இருக்கு. அதிமுக 29% இருக்காங்க. பிஜேபி 13% இருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 11% அவங்க ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தான் 680 ஆரம்பிச்சு 10,000 20,000 வரைக்கும் ஓட்டு கொஞ்சம் இங்க எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு செமி பண்றதா கொஞ்சம் லிங்குவிஸ்டிக் இருக்கிறத கொஞ்சம் போலரைசேஷன் கொஞ்சம் நல்லா நாம் தமிழர் ஓட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அதிமுக பாஜக ஓட்டு 100% டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா இந்த தொகுதியில் எனக்கு சந்தேகம். ஏன்னா அந்த 9% பாமகன்றது 21லேயே அந்த 10% கொடுக்கும்போதே டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அது இன்னுமே எந்த அளவுக்கு ஃபுல்லா ஆகும்னு தெரியல. ஸோ திமுக 43%ல வந்து ஏற்கனவே 49% எடுத்தாரு. அவர் வந்து காங்கிரஸ்ன்றதாலதான் ஃபுல்லா ஓரளவுக்கு திமுகல கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ சம்பேர் 43 45 அப்படி எடுத்துக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு தொகுதி தான் இது. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து திமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதாக இருக்காங்க. காரணம் பாமக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதிமுக முன்னாள் பார்லிமெண்ட் துணை சபாநாயகர் இன்னைக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை தான் மீண்டும் 2001 ஆரம்பிச்சு அவர் மீண்டும் கண்டஸ்ட் பண்ணுவாரு. அவர் வந்து வெள்ளல கவுண்டர். அவருக்கு எந்த அளவுக்கு மண்ணீர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு தெரியல. அவர் என்னதான் கொஞ்சம் பண்ணாலும் இது கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட் தான் நான் சொல்லுவேன். ஸோ திமுகக்கு இந்த தொகுதியில் ஒரு எட்ஜ் நான் கொடுத்துருவேன்.